ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. எம்பெருமான் ராமநாதருடைய அனுகிரகத்தினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாருடைய சிஷ்ய பரம்பரையான சர்வஜ்ஞ பீடாதிபதி மகாபரிவாளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தினால் வருகிற 2ஆம் தேதி மகாலய அமாவாசை அன்றைய தினம் நமது மகாபரிவா சத்சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி ராமேஸ்வரத்தில் நமது முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தத்தினாலையும் தர்ப்பணாதிகளாலையும் நல்ல மோட்சத்தை அடைவதற்காகவும் முன்னோருடைய அனுகிரகம் வேண்டியும் மாபெரும் அன்னதானம் நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம், காசி, கயா, அலகாபாத் இது மாதிரி முக்கிய க்ஷேத்திரங்கள்லேயும் மிகப்பெரிய அன்னதானமாகப்பட்டு நடக்கிறது. இந்த அன்னதானம் மிகவும் வல்லமையான சக்தி வாய்ந்த அன்னதானமாகப்படும். எதுக்காக இந்த அன்னதானம் கொடுக்கறது? ஒருத்தருடைய பசியை போக்குறது தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இந்த அன்னதானம் பட்டது ஒவ்வொரு அரிசியிலையும் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் பாபங்கள் இருக்கின்றது. அதன்படி நாம் செய்யக்கூடிய பாபங்களாக இருந்தாலும் தோஷங்களாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய எந்த விதமான முக்கிய காரியங்களாக இருந்தாலும் எல்லா காரியமும் வெற்றியடைவதற்காகவும் எல்லா விதமான பாவங்களும் விமோசனத்துக்காகவும் ராமேஸ்வரம், காசி, கயா, அலகாபாத் இது மாதிரி முக்கியமான க்ஷேத்திரங்களில், அதுவும் சிவக்ஷேத்திரங்களில் அநேக விதமான பாவங்கள் நிவர்த்தியாகக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களுடைய தீர்த்த கரையில் அங்கே வழிபாடு பண்ணக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இந்த அன்னதானமாகப்பட்டது நம்ம குடும்பத்திலேருந்து கொடுக்கறனாலையும் அநேக விதமான பாவங்கள் நிவர்த்தியாகிறது. முன்னோர்கள் 3 ரூபமாக இருப்பதாக ஐதீகம் இருக்கு. முதல் ரூபம் அக்னிர்வை சர்வா தேவதாக, அக்னியில் ஆகுதி கொடுக்கறனால முன்னோர்கள் போய் கிடைக்கிறது. 2வது பிராமணோவை சர்வா தேவதாக, பிராமணாளுக்கும் சிவக்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுனாலையும் அவளுக்கு போய் சேர்றது. 3வது ஆப்போவை சர்வா தேவதாக, புண்ணியமான தீர்த்தங்கள் மூலியமாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணாதிகள் பிண்ட பிரதானங்கள் இதன் மூலியமாகவும் அவளுக்கு போய் சேர்றது அப்படின்னு வேதங்களில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உண்டானதில் எந்த ரூபத்தில் நம்ம கொடுத்தாலும் இந்த அன்னதானம்ங்கிற முக்கியமான இந்த அன்னத்தை நம்ம இல்லாதப்பட்டவாளுக்கு, அதுவும் பசியோடு இருக்கிறவாளுக்கு, அதுவும் சிவக்ஷேத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மனசார பக்தியோட ஸ்ரத்தையோட இந்த அன்னதானத்தை கொடுக்கறதுனால நம்ம ஆற்றுல நிறையா விதமான பாவங்கள் நிவர்த்தியாகி சீக்கிரத்தில் நம்ம ஆற்றுல கல்யாண காரியங்கள், புத்திரபாக்கிய யோகங்கள், தொழில் ரீதியாக அபரிமிதமான முன்னேற்றங்கள், நம்ம ஜாதகத்தில் ஒரு சில காரியங்கள் நடக்காது அப்படின்னா இந்த காரியத்தை செய்யும்போது நடக்கிறது. அவ்வளோ விதமான புண்ணியங்க காரியங்கள் இந்த மகாலய அமாவாசையில் நம்ம சிரார்த்தங்கள் பண்ணுறதுனாலையும் தர்ப்பணாதிகள் பண்ணுறதுனாலையும் மெயினாக இந்த அன்னதானங்கள் பண்ணுறதுனாலையும் பூர்ணமாக கிடைக்கிறது. அப்படி பண்ணக்கூடிய இந்த அன்னதானத்தில் நம்ம எல்லாரும் இதில் சேர்ந்துக்கிண்டு நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சேர்ந்தவா அண்ணா தம்பிகள், அக்கா தங்கைகள், நம்மளுடைய சித்தப்பாமார்கள், பெரியப்பாமார்கள், தாய் மாமாக்கள், நம்மளுடைய மாமனார் மாமியார், மச்சினமார்கள், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் இதில் கலந்துக்க சொல்லி எல்லாருக்கும் எல்லா விதமான பலனும் கிடைக்கணும். அதாவது ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய எந்த மழையாக இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் கிடைக்கிறது இல்லை, அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் போய் கிடைக்கிற மாதிரி இந்த தர்மமாகப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவித ஜீவராசிகளுக்கும் இந்த பலன் போய் கிடைக்கணும். கொரோனா போன்ற எப்படிப்பட்ட நமக்கு வியாதியாக இருந்தாலும் ரோகங்களாக இருந்தாலும் மறுபடியும் வராமல் இருக்கணும்.
அது மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் நம்ம பண்ண 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 நமக்கு எல்லா காரியமும் கைகூடுறது. அதனால் எல்லாரும் இதில் பரம பவித்திரமாக இதில் எல்லாம் சேர்ந்துக்கிண்டு இந்த அன்னதானத்தை நிறையா நீங்கள் கொடுத்து இந்த தர்மகாரியம் நடக்கிறதுக்கு நீங்கள் நிறைய ஒத்துழைப்பாக இருந்து எல்லாரும் ராமநாதருடைய பக்தர்களாக ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் அந்த காசி விஸ்வநாதருடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அன்னதானமாகப்பட்டது ஏற்பாடாயிருக்கு. அவசியம் எல்லாரும் இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிண்டு எல்லா க்ஷேமத்தை அடையணும்னு ராமநாத சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகாபரிவாருடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படட்டும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சந்தோஷம். நம சிவாய. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மாபிரிவா சரணம் என்று எழுதுங்கள். வணக்கம்.